மறுபடியும் தமிழ்நாட்டில் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடந்த நாட்கள்ல திருநெல்வேலி மாவட்டத்தில் 23 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கு. ஊத்து மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 11 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவானதை பார்த்தோம். இதைத்தான் நம்ம சொல்லிட்டே இருந்தோம், கன முதல் மிக கனமழை தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல நிறைய மழை வாய்ப்புகள் அதிகமாகவே நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. எப்படி ஒரு மழை வரும்னு சொல்லியிருந்தோமோ அதே மாதிரியே மழைங்க, எந்த மாற்றமும் கிடையாது. அதே போலவே மழை பொழிவு பதிவானது ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள், அதே போல மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையிலும் விட்டு விட்டு பரவலாக கடந்த சில நாட்களாக மழை வந்ததை பார்த்தோம். அதே மாதிரி டெல்டா மாவட்டத்திலும் நிறைய பகுதிகளில் மழை கிடைச்சது. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்திலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக கிடைத்ததை நம்ம பார்த்தோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் உறுதியாக இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து மழை இதுக்கப்புறம் குறையுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அடுத்த சுற்று மழை ஒன்று தயாராகிட்டு இருக்கு. எப்போ அப்படிங்கிறத மறக்காம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த தேதிகள் எப்போ நமக்கு தமிழ்நாட்டில் மழை வரும், எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த மிக கனமழையானது பதிவாகும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்க முடியும். தொடர்ச்சியாக நம்ம சேனல் நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு சேல் ஆகிட்டு இருக்கு. வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அதை மறக்காமல் வாங்கிக்கோங்க. உங்களுக்காகவே நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். மழை காலங்கள் மற்றும் குளிர்காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அடுத்ததாக நம்ம எந்தெந்த மாவட்டங்களில் முதலாவதாக மழை பெய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் மாவட்டங்கள் வழக்கம் போல இப்போ கடந்த சுற்று மழை பொழிவுல எப்படி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை கிடைச்சதோ அதே மாதிரிதான் அடுத்த சுற்று மழை பொழிவிலும் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக நமக்கு பிப்ரவரி முதல் வாரத்தில் மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. பிப்ரவரி முதல் வாரத்தில் மீண்டும் மிதமானது முதல் கனமழை கடலோர மாவட்டத்தில் அதிகரிக்கும். 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்கும் மீண்டும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக எதிர்பார்க்கலாம். அதுல வந்து எங்க அதிக மழை வந்து ரொம்ப தீவிரமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம பார்க்கலாம். முதற்கட்டமாக தென் மாவட்டத்துல இப்ப எப்படி நமக்கு 23 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் மழை வந்துச்சோ அது போல இல்லாம ஒரு கனமழை மட்டும், ஒரு மிதமான மழை மற்றும் கனமழையாக இருக்கும். ஒரு 4 சென்டிமீட்டர்ல இருந்து 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பிப்ரவரி முதல் வாரத்துல தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் பதிவாக வாய்ப்பு இருக்கு. மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும். இதுல வந்து மிக கனமழை மற்றும் அதி கனமழை இதுக்கப்புறம் பதிவாகாது. கனமழை மட்டும்தான் நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும். தென் மாவட்டத்தில் கனமழை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். அடுத்த சுற்று மழை பொழிவுல அதி கனமழையோ இல்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துற அளவுக்கு மழை பொழிவோ கண்டிப்பா இருக்காது. ஏன்னா வடகிழக்கு பருவமழை முடிந்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்ல பருவமழை முடிஞ்சிருச்சுங்கிறதுனால இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த லேசான மழை, மிதமான மழை, கனமழை மட்டும் பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதங்கள்ல 2வது வாரம் 3வது வாரத்துல நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா இப்ப அடுத்த சுற்று மழை உடனே தொடங்காது, கொஞ்சம் நமக்கு டைம் இருக்கு. ஏன்னா இப்போதான் இந்த மழை முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால ஜனவரி 21ஆம் தேதி, அதாவது இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஜனவரி 30ஆம் தேதி வரை 30-31 வரைக்குமே கூட மழை பொழிவுகள் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஒரு 7 நாட்கள் 6 நாட்களுக்கு நல்ல ஒரு வெயில் காணப்படும். பகல்ல வந்து நல்ல ஒரு வெயில் காணப்படும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் பிப்ரவரி முதல் வாரத்துல பதிவாகும். சரி, தென் மாவட்டங்கள்ல மழை எப்படி இருக்கும், ஒரு கனமழையாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து டெல்டா மாவட்டங்கள். டெல்டாவில் வந்து நிறைய இடங்கள்ல அறுவடை பாதிக்கிற அளவுக்கு மழை பொழிவுகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ இனி வரும் நாட்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்த ஒரு வாரத்திற்கு பெரிதளவுல மழை எதுவும் கிடையாது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டெல்டா மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு மழை வாய்ப்புகள் இருக்காது. பகல்ல நல்ல ஒரு வெயில் காணப்படும். அதே போல அதிகாலையில கடுமையான பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர்ல அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு பனிப்பொழிவு ரொம்பவே அதிகமாக இருக்கும். முன்பை விட இப்போ வரும் நாட்கள் ரொம்ப அதிகமாக தீவிரமாக இருக்கக்கூடும். தொடர்ந்து பிப்ரவரி மாதங்களிலும் நமக்கு முதல் வாரத்துல டெல்டாவில் பரவலாக மழை இருக்கு. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பொழிவுகளையும் எதிர்பார்க்க முடியும். சில சமயங்களில் கனமழையும் இருக்கும். அதனால இனி வரும் நாட்கள்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு மழை இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவா சொல்ல போறோம். ஒவ்வொரு நாளும் நீங்க வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் அடுத்த மழை எப்போ இருக்கு, எந்த தேதியில மழை வரும், எத்தனை சென்டிமீட்டர் மழை வரும் அப்படிங்கிற தகவலை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 சென்டிமீட்டர்ல இருந்து 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு 3ல இருந்து 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். ஒரு மிதமான மழையாகவே எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.
ஆகவே அடுத்து வரக்கூடிய நாட்களில் கடலோர மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழையும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் ஒரு கனமழை மற்றும் மிக கனமழை வருமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் ஏற்கனவே மழை பதிவாயிருந்ததுங்க. கடந்த சுற்று மழை பொழிவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவானதை பார்த்தோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த 4 சென்டிமீட்டர், திருவள்ளூர்ல 4 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாச்சு. சென்னையிலுமே கடந்த இந்த 19-20 தேதிகளில் பரவலாக மிதமான மழையும் சில இடங்களில் பதிவாகி இருக்கிறது. சில இடத்துல கனமழையும் பெய்திருக்கிறது. காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பகுதியாகவே நமக்கு மழை பொழிவு கிடைச்சிருக்கு. அதாவது அதிக அளவு நமக்கு மழை இல்லாம பகுதியாகவே நமக்கு மழையானது தீவிரமாயிருந்ததை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இது போன்ற மாவட்டத்தில் மழை பகுதியாக சில இடங்களில் வந்து நமக்கு பதிவாகக்கூடும். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் இனி எதிர்பார்க்க முடியாது. வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து. அதிலும் உள் மாவட்டத்தில் வந்து மழையே இருக்காது. ஏன்னா கடந்த சுற்று மழை இருக்காதுங்கிற அறிவிப்புகள் தான் கொடுத்திருந்தோம். அடுத்த சுற்று மழை பொழிவு பிப்ரவரி முதல் வாரங்களும் கடலோர மாவட்டங்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கவே முடியாது. இப்போ உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்புல நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லை. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் அதிகாலையில் குறிப்பாக 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் இந்த நேரத்தில் பனிப்பொழிவு வந்து ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்புகளை நம்ம வந்து கொடுத்துருக்கிறோம். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மழை வருமா, ஒரு ரெட் அலர்ட் வந்து கொடுப்பாங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஏன்னா கனமழை மற்றும் அதீத கனமழை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைவாக இருக்கிறது. ஏன்னா தென்மேற்கு பருவமழை வந்து உங்களுக்கு எப்போ வரும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மே மாதங்களில் மே இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரத்தில் அடுத்த தென்மேற்கு பருவமழை வந்து ஆரம்பிக்குது. அப்போதான் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் நிறைய மழை வந்து பதிவாகுமே தவிர அதற்கு முன்னாடியே வந்து ரெட் அலர்ட் மற்றும் கனமழைக்கான வாய்ப்பு கிடையாது. இப்போ அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் இந்த 3 மாதங்கள் மற்றும் மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரெட் அலர்ட்டோ கனமழையோ கிடையாது. அது வரைக்கும் லேசான மழை, மிதமான மழை மட்டும் அவ்வப்போது எதிர்பாருங்க. பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும். பிப்ரவரியில நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல இதுவரை இல்லாத அளவுக்கு மறுபடியும் ஒரு பனிப்பொழிவு ரொம்பவே தீவிரமாக ஆரம்பிக்கும். தேனி மற்றும் தென்காசியில் பகலில் வெயிலும், தென்காசி மாவட்டத்தில் பகலில் வெயில், அதே போல தேனி மாவட்டங்களிலும் பகலில் வெயில் காணப்படும். அதிகாலை நேரங்களில் கடுமையான பனிப்பொழிவுங்கிறது அதிகரிக்கும். ஏன்னா இப்போ வந்து தென் மாவட்டத்தில் மழை குறைஞ்சிருங்கிறதுனால தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் அந்த மலை பகுதிகள்லாம் நல்ல ஒரு தீவிரமான பனிப்பொழிவாக எதிர்பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் பதிவாக வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து நம்ம அறிவிக்கப்பட்டு வருகிறது. நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். மழை காலங்கள் மற்றும் குளிர்காலங்களில் தேவையான பொருட்கள் நீங்க வாங்கிக் கொள்ளலாம். பல பகுதிகளிலும் இடைவிடாத மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நமக்கு வந்து அதிகரிக்கும். இனி எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.